குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். துபாயில் பார்க்கிங் ரூல்ஸில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி என்ன தான் பெரிய மாற்றங்கள்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்தேன். ஏன்னா நானும் டெய்லி பார்க்கிங் வண்டிக்கு போட்டுட்ருக்கிறதுனால அதில் எவ்வளோ மாற்றம் வரும், எவ்வளோ காஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மிகுதினால் போய் செக் பண்ணினேன். அது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதாவது நார்மலாக நீங்கள் துபாயில் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் பார்க் பண்ணுறா இருந்தால் 2 திரஹம்ஸ். அதுக்கப்புறம் எவ்ரி அடிஷ்னல் ஹவர்ஸ் அடிஷ்னலாக 2 திரஹம் 3 திரஹம் அதிகப்படி ஆகிட்டே வரும். இப்போ ஏப்ரல் 1லேருந்து நீங்கள் 1 மணி நேரம் பீக் ஹவர்ஸ்னால் அவங்க எதை சொல்கிறாங்கன்னா காலையில் 8 to 10, ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 6 திரஹம். வழக்கமாக உள்ள 2 திரஹத்தை காட்டிலும் 6 திரஹம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஃபுல் டே பார்க்கிங். துபாயில் பார்க்கிங்கில் வேறு ஜோன்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ பி ஜோன்கிறது கொஞ்சம் ப்ரீமியம் ஜோன், டி ஜோன்கிறது லெஸ் ப்ரீமியம் ஜோன், ஆர்டினரி ஜோன். நீங்கள் பி ஜோனில் ஒரு நாள் ஃபுல்லாக காரை பார்க் பண்ணணுன்னா ஃபுல் டே பார்க்கிங்கு 40 திரஹம் பே பண்ணணும். டி ஜோனில் நீங்கள் ஃபுல் டே பார்க் பண்ணுறா இருந்தால் 30 திரஹம் பே பண்ணணும் பெர் டேக்கு. இப்போ நான் ஒரு நாளைக்கு வண்டியை போட்டுருக்கிற பார்க்கிங் டி ஜோனில் 10 திரஹம் தான் பே பண்ணுறேன். 1 மணி நேரத்துக்கு 2 திரஹம், ஒரு நாள் ஃபுல்லாக 10 திரஹம் தான். ஆனால் கோயிங் ஃபார்வர்டு as per the நியூ பார்க்கிங் ரூல்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st of ஏப்ரல் மாதத்துலேருந்து டி பார்க்கிங்க்கு 1 மணி நேரத்துக்கு 30 திரஹங்கிறது வயிற்றில் புளியை கரைக்குதுங்க. 10 திரஹம் 30 திரஹம் வெர்சஸ் 30 திரஹம் 2 மடங்கு கூடுதலாகிடுச்சு அடிஷ்னல் காஸ்ட் ஆக்சுவலாக. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ காஸ்ட் கூடுதல் பாருங்கள். எல்லாருமே இந்த பார்க்கிங் தகவல்களை மனசில் வச்சுக்கோங்க. கோயிங் ஃபார்வர்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமிக்கலாக ஃபைனான்ஷியலாக நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை மாதம் கரெக்டாக எடுத்து ஒதுக்கி வைக்கிறதுக்கும் இது உங்களுக்கு இலகுவாக எளிதாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.